பைசா இவரை பார்த்து சொல்லுங்க சார். இவரை பார்த்து சொல்லுங்க சார். ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்க சார். கைதி நான் நடிக்கலை. கைதி ஒன்றில் நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ இப்போ மோகன்லால் சாருக்கு, மம்முட்டி சாருக்கு, ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, இன்னும் ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரை பார்க்கணும். அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் எதாவது ஒன்று மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது இல்லை, ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும் ஒரு படத்தில். ஜென்ரலாக நடக்கிறது தான் சார். ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கும் ஒரு புது கதையாக வர? ஸோ தட்ஸ் அ பிஸ்னஸ் சீக்ரெட். டிபெண்ட் சார். சார் இல்லை 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 ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது சார். ஒவ்வொருத்தரும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப்? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா சொல்லுங்கள். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4, 5, 6, 7 4, 5, 6, 7 ஒரு 6, 7 people, ஒரு 7 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க சார். ஆனால் அந்த 7 பேரும் ஒரே கேரக்டர் இல்லை. 7 பேர்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தானே பேசுவீங்க. அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க, இப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே. ஆனால் 7 பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் சம் எனர்ஜி, சம் பீப்புள், த வே தே பிஹேவ், சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை ஒரு நிமிஷத்தை சொல்லிடலாம். சம் பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 minutes ஆகும், சில பேர் 2.5 hours ஆகும், சில பேர்லாம் 5 hours தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சாரை ஃபஸ்ட்டு வடசனில் நடிக்கிறேன் சார். நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் எனக்கு கதை சொல்கிறேன் போது வடசனை கதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அமீர் சார் ரோல் நான் பண்ணுறாரு வடசனையில், ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறாரு. அப்போ போனேன் சார். வெற்றி சார் ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு. சரி ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன். சேது சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும்னு. இல்லை சேது நான் ஒரு விஷயம் தேடுறாரு. ஒரு 10 minutes ஒரு பேப்பர் எடுத்து வந்து ஃப்ளோ சார்ட். அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 minutes சொன்னார். அது 15 minutes ஸ்டோரி புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் டெய்லிங் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரிஞ்சுதா சார்? இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசரு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாயிடும் சார் அப்படி சொல்கிறாரு சார். வந்தோடனே அவர்கிட்ட ஐடியாவாக ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஐடியாவாக ஒரு 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்பாங்க. சில சமயம் அப்படி தோணும். சில டைரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் அப்படியே கேட்குங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயிலர்டாக நினைப்பாங்க. அப்போ நமக்கு டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு ஃபார்மில் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கைதி நான் நடிக்கலை. கைதி ஒன்றில் நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் ஏதாவது ஃபேண்டசி எலிமெண்ட் எழுதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் இல்லை, அது சந்தனம். ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மோர் வில்லன்ஸ். ஐ ஸ்டாப் டூயிங் இட். மனசிலாம் சார் சொல்லுங்கள் சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசலாம், தமிழ் நாம் பேசலாம். அதில் காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை. ஸோ அதனால் വിജയ് സേതുപതി എന്ന് പറഞ്ഞാൽ പ്രേക്ഷകർക്ക് എപ്പോഴും ഒരു പോസിറ്റീവ് എനർജിയാണ്. അതായത് പൈസ കൊടുത്താൽ വസൂലാണെന്നുള്ളത്. சார் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார். பைசா இவரை பார்த்து சொல்லுங்கள் சார். இவரை பார்த்து சொல்லுங்கள் சார். ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்கள் சார். 100% வசூல். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? நிபின். ஐ லவ் யூ நிபின். അപ്പം
പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് വന്നാലും ഓഡിയൻസ് സ്വീകരിക്കും. ഈവൻ തോ ഡാർക്ക് ഷെയ്ഡി വന്നപ്പോൾ അതേ മെയിൻറ്റെയിൻ ലെവലിൽ ആ ക്ലാസ് ലെവലിൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് ഓഡിയൻസ് സ്വീകരിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ സാർ എന്തുകൊണ്ടാണ് ഈവൻ തോ വില്ലനായി വന്നാൽ പോലും ആ നെഗറ്റീവ് എനർജി ഉള്ളതുകൊണ്ടാണോ വില്ലൻ വേണ്ട പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് മതി? അല്ലെങ്കിൽ நான் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் நீங்கள் பவானி பார்க்கும்போதும் சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்பு வரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் ரெண்டாவது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறது தான் சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது, விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பெட்டர். ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்துக்கு தாவனா, அந்த பள்ளத்தில் குதிச்சான், அந்த மேட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் ஆல்சோ பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார், ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுலேருந்து வில்லனாக பார்க்குறோமே, ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். பேரல அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது, ரெண்டு பேரும் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன். ஐம் நாட் சேயிங் லிட்ரலி பேட். சந்தன மாதிரி ஒரு ஆளையும் பவானி மாதிரி ஒரு ஆளையும் நான் சொல்லலை. ஜென்ரலாக நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் நான் உங்களுக்கு வில்லனாக மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு. ஓகே.